வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தைராய்டு கிளாண்ட். நான் உங்கள் கழுத்தில் இருக்கும் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி. நம்ம உடலின் சக்தி, வேகம், உடல் எடை, இதய துடிப்பு இவையெல்லாம் நான் தான் கட்டுப்படுத்துறேன். நான் சரியா வேலை செய்யலன்னா உங்களுக்கு சோர்வு, இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு. ஆனா கவலைப்படாதீங்க, சரியான உணவு, சரியான பயிற்சிகள் செய்தால் நம்ம உடல் மீண்டும் பேலன்ஸ் ஆகிடும். நான் உங்கள் தைராய்டு சுரப்பு. முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், கடுகு, முருங்கை இலைகள், பிங்க் சால்ட். தைராய்டு குறைவாக இருக்கும் நிலை, ஹைப்போதைராய்டிசம் இருப்பவர்கள் இந்த உணவுகளை குறைந்த அளவிலேயும், ஹைப்பர் தைராய்டு சுரப்பு அதிகமாக இருப்பவர்கள் மிதமான அளவிலும் எடுக்க வேண்டும். இந்த கொத்தமல்லி விதைகளை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டும். இவ்வாறு தினமும் குடித்தால் தைராய்டு சமநிலையில் இருக்கும். இந்த வால்நட் ஆயில தினமும் தைராய்டு கிளாண்ட் இருக்கும் இடத்தில் மெதுவா மசாஜ் செய்ய வேண்டும். இந்த உணவுகளில் செலீனியம் சத்து நிறைந்த பிரேசில் நட் மட்டும் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக எடுத்தால் செலீனியம் டாக்சிட்டி ஏற்படக்கூடும். அதனால் 1 முதல் 2 மட்டும் எடுக்கலாம். தைராய்டுக்கு செலீனியம் சத்து அதிகம் நிறைந்த முட்டை, மீன், தானியங்கள் இவற்றை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். முடிக்கொட்டும் பிரச்சனை இருப்பவர்கள் அதிகமான அளவு கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான உடல் எடை கூடாம இருக்க நல்ல உடற்பயிற்சியும் யோகா போன்றவற்றை செய்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.